அரசு பள்ளிகளில் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி அதே போல இந்துத்துவ ஆன்மீக ஆனா நேற்று இந்த செய்தி பலனுக்கு அடுத்த நான் பிள்ளைங்களை பார்த்து பேச போறேன். மிகப்பெரிய ஆயுதம் இந்த விதத்தை நீங்கள் பேசணும். பேசி முடித்தது பிறகு இது காரணம் யாராக இருந்தாலும் சரி வித்தின் 3 to 4 days எடுக்கிற ஆக்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இது மாதிரி யாருமே வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். எல்லாருடைய உணர்வுகள் என்னவோ அதே உணர்வு தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கும். இனி இது வராத இப்ப எடுக்க போற ஆக்ஷன் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்க வேணாம். உங்க உணர்வுகளை மதிப்பளிச்சு உங்க உணர்வுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். பள்ளிகளில் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அதில் இனிமேல் இது போன்ற சம்பவம் நடைபெறாத அளவிற்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்போது அவர் செய்தியாளர்கள் மத்தியில் உறுதியளித்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். இனிமேல் இது போன்ற சம்பவம் நடைபெறாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். தற்போது இவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்திய மாணவ சங்கத்தினுடைய கோரிக்கையா இருந்தது. தற்போது அங்கு முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? மேலும் அமைச்சர் என்ன சொன்னாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் 2 அரசு பள்ளிகள்ல ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணுனுடைய பேச்சுகளால் சர்ச்சை எழுந்த நிலையில் மிகுந்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சம்பவம் நடைபெற்ற அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுழைவாயிலில் இந்திய மாணவர் சங்கத்தினர் காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவிகள் உள்ளே நுழையக்கூடிய இடத்தில் அமர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சற்று முன்னதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதே பள்ளியில் பொதுத் தேர்வு தொடர்பாக மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பள்ளிக்குள் உள்ளே வருகை தந்த உடனேயே இந்திய மாணவர் சங்கத்தினர் அமைச்சரை முற்றுகையிட்டு இது போன்ற நடந்த சம்பவம் குறித்து சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இதையெல்லாம் அனுமதிக்க கூடாது, எப்படி அனுமதிக்கப்பட்டது, இதற்கு யாரெல்லாம் காரணம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தினர். அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட அமைச்சர் கண்டிப்பாக இது தொடர்பாக விசாரணை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் காலங்களில் இது போன்ற சம்பவம் இனி ஒரு முறை நடக்காத அளவிற்கு அந்த நடவடிக்கையானது கண்டிப்பாக இருக்கும். தற்போது அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை பள்ளிக்குள் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோம். எனவே இது போன்று இனிமேல் நடைபெறாது. பல்வேறு உத்தரவுகள் பள்ளிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. எனவே இந்த விவகாரத்தை பள்ளிக்கல்வித்துறை தீவிரமாக கையாண்டு வருகிறது என்ற ஒரு கருத்துக்களையும் அவர்கள் மத்தியில் செய்தியாளர்கள் மத்தியிலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தற்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் செய்தியாளர்கள் மத்தியில் விரிவாக நடந்த சம்பவம் குறித்து விரிவாக அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பல்வேறு தகவல்களை தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.